இணைந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பகுதி தோமாவின் நற்செய்தி நூல் 3வது வாக்கியம். இயேசு கூறினார், உங்களை வழி நடத்துபவர்கள் உங்களிடம், பாருங்கள், அந்த ராஜ்யம் வானத்தில் இருக்கிறது என்று சொன்னால், வானத்து பறவைகள் உங்களை விட முந்தி செல்லும். அது கடலில் இருக்கிறது என்று சொன்னால், மீன்கள் உங்களை விட முந்தி செல்லும். மாறாக அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளும் இருக்கிறது, உங்களுக்கு வெளியிலும் இருக்கிறது. நீங்கள் உங்களை அறியும் போது அறியப்படுவீர்கள், மேலும் நீங்கள் வாழும் தந்தையின் பிள்ளைகள் என்பதை உணர்வீர்கள். ஆனால் உங்களை நீங்கள் அறியாவிட்டால் வறுமையில் வாழ்வீர்கள். அந்த வறுமை நீங்களே. மிகவும் கவனமாக நாம் சிந்தித்து ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிந்தனையை, உண்மையை இங்கு இயேசு கூறி தோமா பதிவு செய்துள்ளார். இறைவனுடைய விருப்பம். ஏனென்றால் ஒவ்வொரு உயிரினமும், ஒவ்வொரு மனிதரும் இறைமையின் நேரடியான வெளிப்பாடுகளாக, அந்த இறைமை என்னும் பேருயிரின் தனித்தன்மையை கொண்டு வாழ்வதற்காக வெளிப்பட்டுள்ள உயிர் துகள்களாக இருக்கின்றது என்கிற அடிப்படை நம்மால் ஏற்கனவே உள்வாங்கப்பட்டு இருக்கிறது. அப்படி வெளிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு உயிரினத்தை பற்றியும், ஒவ்வொரு மனிதரை பற்றியும் இறைமையின் விருப்பம் என்னவென்றால், ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை பற்றிய, தன்னை படைத்ததை பற்றிய, தனக்காக படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உலகம், தன்னோடு இணைந்து வாழ படைக்கப்பட்டிருக்கின்ற சக உயிரினங்கள் அனைத்தையும் உணர்ந்து தன்னுடைய அனைத்தின் மீதும் ஆளுமை செய்து வாழ வேண்டும் என்பதுதான். ஒரு உயிரினம் தன்னைத்தானே ஆள வேண்டும். ஒரு உயிரினம் தன்னைத்தானே நிர்வாகம் செய்து கொள்ள வேண்டும், நிர்வகித்துக் கொள்ள வேண்டும். அதாவது தன்னுடைய இருத்தலை தானே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னை தானே அறிந்து கொள்ள வேண்டும், தன் மீது தானே ஆளுமை செய்திட வேண்டும் என்பதுதான் இறைமையின் விருப்பமாக இருக்கின்றது. ஆகவேத்தான் இதற்கு முந்தைய வாக்கியத்திலே, தேடுகிறவர்கள் எவரும் தாங்கள் தேடுகிறதை கண்டடையும் வரைக்கும் அதனை நிறுத்தாமல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தேடுகிறவர்கள் அந்த உண்மையை கண்டடையும் போது கலக்கம் அடைவார்கள், அதிர்ச்சி உறுவார்கள். அப்படி கலக்கமுற்றவர்கள், அதிர்ச்சியுற்றவர்கள் அதனை கடந்தால் அவர்கள் ஆச்சரியத்தில் மூழ்குவார்கள். அந்த ஆச்சரியத்தினுடைய விளைவு என்ன? அவர்கள் தங்கள் மீது தாங்களே, அனைத்தின் மீதும் அவர்களே ஆளுமை செய்கிறவர்களாக உருவெடுப்பார்கள். உண்மை ஒரு அதிர்ச்சியை கொடுக்கிறது, அதே நேரம் உண்மை ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. அதிர்ச்சி என்ன? இதுவரை பொய்யாக கட்டப்பட்டிருந்த நம்பிக்கைகள் தகர்க்கப்படுவது, சௌகரியமாக இருந்த பொய்கள் அசௌகரியமாக மாறிப்போவது. ஆச்சரியம் என்ன? தான் உண்மையிலேயே யார்? தனக்கும் இறைமைக்கும், படைப்பாகிய எனக்கும் படைத்ததற்கும் உள்ள அந்த நேரடியான தொடர்பு என்ன? தன்னுடைய உள்ளொளி எவ்வாறானது? தன்னுடைய சுய வெளிச்சம் எவ்வாறானது? தன்னுடைய வாழ்வின் சிறப்பு மேன்மை என்ன? ஒரு உயிராக, ஒரு உடலாக, ஒரு உள்ளமாக, ஒரு உணர்வாக
நான் எத்தனை சிறந்தவன், மேன்மையானவன் என்று தன்னை பற்றி நெருக்கமாக உணர்கிற உணர்வு மிக பெரும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. தன்னை பற்றி மேன்மைகளை, சிறப்புகளை உணர்ந்து கொள்ளும் அந்த ஆச்சரியம்தான் நமக்கு நம்மீதே ஆளுமையை கொடுக்கிறது. இப்ப ஆட்சி என்பது, ஆளுமை என்பது எந்த ஒரு உயிரினமும், எந்த ஒரு மனிதரும் அடுத்தவர் மீது, அடுத்த படைப்பின் மீது செலுத்துவது அல்ல. என்ன புரிதல் நமக்கு வரணும்? என்ன உணர்ந்து கொண்டு நாம் அங்க வாழணும்? அப்படின்னா, எனக்கு எப்படி என்னை உணர்ந்து கொண்டு, என்னை ஆளுமை செய்து, என்னை வாழ்வித்துக் கொள்வதற்கான உரிமை, அதிகாரம், உணர்வு, இருப்பு, அருள் வழங்கப்பட்டிருக்கிறதோ, அதுபோலதான் எல்லா மனிதருக்கும், எல்லா உயிரினங்களுக்கும். ஓரறிவு உயிர் மரத்தை பாருங்க, செடியை பாருங்க, தாவர வகைகளை பாருங்க. அவைகள் தன்னைத்தானே நிர்வகித்துக் கொள்கின்றது. தன்னைத்தானே ஆளுமை செய்து கொண்டிருக்கிறது. வேறொரு உயிரினம், வேறொரு படைப்பு அவைகளை ஆளுமை செய்கிறது இல்லை. வேணா நீங்க செடிக்கு தண்ணி ஊத்தலாம், உரம் போடலாம், நீங்க போடாம கூட இருக்கலாம். ஆனால் அவைகள் புறச்சூழலில் இருந்து தங்களை காத்துக் கொள்வதற்கும், தங்களுடைய இருப்பை இந்த புவியிலே தக்க வைத்துக் கொள்வதற்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவைகள் தான் தீர்மானிக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவைகள் தான் தீர்மானிக்கிறது. நீங்க எந்த மரத்துக்கோ, எந்த செடி கொடிக்கும் இப்போது உன்னுடைய இலையை கரும் பச்சையாக்கு, இப்பொழுது உன்னுடைய இலையை இளம் பச்சையாக்கு, இப்பொழுது இலையை உதிர்த்து தள்ளு, இப்போது இலையை நீ துளிர்த்து விடு, இப்பொழுது நீ கனி கொடு, இப்பொழுது நீ முதிர்ந்து விழுந்து விடு, இப்பொழுது உன் கிளையை பெருக்க செய், இப்பொழுது உன்னுடைய கிளையை நீ சுருங்க செய் என்றெல்லாம் நீங்க ஆணையிட முடியாது. ஆணையிட முடியாது. உங்க விருப்பத்துக்கு அவைகள் செயல்படாது. நீங்கள் என்ன கொடுக்கிறீர்களோ அதை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் தான் என்னவாக இருக்க வேண்டும், எப்படி வளர வேண்டும், தன் கிளைகளை என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய காம்புகளை என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய இலைகளை என்ன செய்ய வேண்டும், அது இலை நரம்புகளை என்ன செய்ய வேண்டும், தான் எப்பொழுது பூக்க வேண்டும், காய்க்க வேண்டும், கனிக்க வேண்டும், உதிர வேண்டும், இலையை எப்போது உதிர்ப்பது, கனியை எப்போது உதிர்ப்பது, அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும், தன்னுடைய ஆளுமையில் வைத்திருக்கும். நீங்க 6வது அறிவு உயிரினம், எவ்வளவு பெரிய சிறப்புமிக்க உயிரினம் நீங்க. நான் வந்து வெறும் ஒரே ஒரு அறிவுள்ள உயிரினம். ஆக நீங்க எனக்கு தண்ணி வேற ஊத்துறீங்க, என்ன நட்டு வேற வச்சிருக்கிறீங்க. உங்க தோட்டத்துல அல்லது உங்க வீட்டுல எனக்கு இடம் கொடுத்துருக்கிறீங்க. அதனால நீங்க எப்போ உதிர சொல்றீங்களோ அப்பதானே உதிருவேன். நீங்க எப்போ பூக்க சொல்றீங்களோ அப்பதானே பூப்பேன். நீங்க வந்து எப்போ இளம் பச்சையாக சொல்றீங்களோ அப்பெல்லாம் நான் இளம் பச்சையாயிடுறேன். எப்போ கரும் பச்சையாக சொல்றீங்களோ அப்படியெல்லாம் கரும் பச்சையாயிடுறேன். இந்த கிளையில நான் வந்து 16 இலைகள் விட்டுமா, இல்ல 24 இலைகள் விட்டுமா, இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டுன்னு இருக்காது. கொஞ்சம் கவனிச்சு பாருங்களா. ஒரே அறிவு உள்ள ஒரு உயிரினம் தன்னை, தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய இருப்பை, தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளுதலை எவ்வாறு ஆளுமை செய்து முடிவெடுக்கும் உரிமையோடு கூட, தீர்மானிக்கும் திறனோடு கூட தன் வாழ்வை அது இயக்குகிற அந்த ஆளுமையை இறைமை அதற்கு வழங்கி இருக்கிறது. அந்த வழங்குதலில் அது அப்படியே வாழ்கிறது. இறைமையின் வழங்குதலை ஏற்றுக்கொண்டு அப்படியே அந்த உயிரினம் வாழ்கிறது. இது ஓரறிவு உயிர் மரம், செடி, கொடி, தாவர வகைகளுக்கு மட்டும் இல்ல. 5 அறிவு நிலையில் வரைக்கும் இவ்வாறு தான் இருக்கிறது. உயிரினங்கள், இந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் மட்டும் இல்ல. இந்த பூமிக்கு அப்பாற்பட்டு இருக்கிற விண்கலங்கள், பால்வெளி மண்டலம் என்று சொல்லுகிறோமே, கோள்கள், நட்சத்திரங்கள், சூரிய, சந்திரன், மற்ற கிரகங்கள், இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் அனைத்திலும் இவ்வாறு தான் ஒவ்வொரு படைப்பும் தன்னுள் தானே ஆளுமை செய்து, தன்னைத்தானே நிர்வகித்து, தன் இருப்பை தானே தக்க வைத்து இயங்கும்படியான நிலையில் தான் அவைகளுக்கு அருள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதில் மனிதர்கள் மட்டும்தான் தன்னைத்தானே நிர்வகிப்பதை, தன்னைத்தானே ஆளுமை செய்வதை, தன்னுடைய வாழ்விற்கான முடிவை தானே எடுப்பதை, தன்னுடைய வாழ்வுக்கானவைகளை தானே தீர்மானிப்பதை, தன்னுடைய வாழ்வை தானே இயக்குவதை, தன் இருத்தலை தானே தக்க வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய தெளிவற்றவர்களாய், குழப்பம் மிகுந்தவர்களாய்,
பிறருடைய ஆளுமைக்கு உட்பட்டவர்களாய், பிறராலே ஆட்டுவிக்கப்படுகிறவர்களாய், அடிமைப்பட்டவர்களாய், சுய மதிப்பை இழந்தவர்களாய், சுய வெளிச்சத்தில் நடவாதவர்களாய் மனிதர்கள் மட்டும்தான் சீர்கெட்டு சிதைவுற்று போயிருக்கிறார்கள். ஆக முதன்மையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு உயிரினம் என்றாலே அந்த உயிர் தனித்துவமாக இறைமை என்னும் அந்த பேர் உயிரிலிருந்து வெளிப்பட்டிருக்கிற ஒரு தனித்துவமான உயிர் துகள். ஒவ்வொரு உயிருக்கும் தனித்துவம் இருக்கிறது. ஒவ்வொரு உயிரும் தன்னை வாழ்விக்கிற, தன்னை நிர்வகிக்கிற, தன்னை ஆளுமை செய்கிற அந்த இறைத்துவத்தில் தான் இருக்கிறது. இவ்வளவு பெரிய பிரபஞ்சம், இத்தனை கோடி உலகங்கள், அண்ட சராசரம் என்று சொல்லுகிறோம். எத்தனை புவனங்களோ, எத்தனை அண்டங்களோ, எத்தனை கோள்களோ, எவ்வளவு கோடி நட்சத்திரங்களோ, இந்த பூமியில் எத்தனை கோடி உயிரினங்களோ, இவ்வளவற்றையும் நிர்வகித்து அவைகளுடைய இருத்தலுக்கு, இயக்கத்துக்கு அனைத்தையும் அருளி எத்தனையோ 1000 ஆண்டுகளாக இந்த இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறதே, இதனை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய, இதனை ஆளுமை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசத்துவம், அந்த ஆளுமைத்துவம், அந்த நிர்வகிக்கிற அந்த திறன் எத்தனை பெரிது. அதனுடைய வெளிப்பாடு அல்லவா நீயும் நானும். அதிலிருந்தல்லவா நாம் பிறந்திருக்கிறோம். அவன் தானே உன்னையும் என்னையும் இந்த மனித உயிரினமாக வெளிப்படுத்தி இருக்கிறான் அல்லது பெற்றெடுத்திருக்கிறான். ஆக அவனுள் எவைகள் எவ்வளவு இருக்கிறதோ அவைகள் அத்தனையும் நம்மிலும் சிறு துளி அளவாவது இருக்கிறதா இல்லையா? நான் பழமையாக உங்களுக்கு பலமுறை சொல்லி இருக்கிற ஒரு உதாரணத்தை மீண்டும் சொல்லுகிறேன். கடல் நீரின் தன்மையை ஆராய்ச்சி செய்வதற்கு யாரும் கடலை லேபுக்கு, ஆராய்ச்சி கூடத்துக்கு கொண்டு செல்வது இல்லை, கொண்டு செல்லவும் முடியாது. அல்லது கடல் எங்க இருக்கிறதோ அங்க ஆராய்ச்சி கூடத்தை கடல் முழுவதையும் நிரப்பி அமைத்து ஆராய்ச்சி செய்கிறது இல்லை. என்ன செய்வாங்க? கடல் இருந்து கொஞ்சம் நீர் எடுத்துக்குவாங்க. உங்க உடம்ப கூட பாருங்க, 6 லிட்டரோ 5.5 லிட்டரோ 5 லிட்டரோ எவ்வளவோ லிட்டர் ரத்தம் உங்க உடம்புல இருக்கு. ஆனால் அது அந்த ரத்தத்தினுடைய தன்மையை, அந்த ரத்தத்தில் உள்ள பிரச்சனைகளை, அந்த ரத்தத்தினுடைய நிலைப்பாட்டை சோதிப்பதற்கு கொஞ்சம் ரத்தம் தான் எடுக்கப்படுது. அப்படி கடலில் இருந்து கொஞ்சம் நீர் எடுத்து ஆராய்ச்சி கூடத்திற்கு எடுத்து சென்று அதனை பரிசோதனை செய்து அந்த கடல் தண்ணீரிலே என்னென்ன கனிமங்கள் இருக்கிறது, தன்மைகள் இருக்கிறது, வேதிகள் இருக்கிறது என்று அனைத்தையும் பரிசோதித்து அறிய முடிகிறது. அவ்வாறுதான் இறை என்னும் இந்த பிரபஞ்சத்தையே படைத்து ஆளுமை செய்து கொண்டிருக்கிற, இந்த பிரபஞ்சத்தையே தனக்குள் வைத்து இயக்கி கொண்டிருக்கிற அந்த பேருயிரான இறைவனின் ஒரு உயிர்த்துளி நீ, ஒரு உயிர்த்துளி நான் என்றால், இறைமையின் ஆளுமைத்துவம் இன்னது என்பதை, அந்த 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 இறைமையின் அந்த பேருயிரில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை கண்டறிவதற்கு நீ நான் என்னும் இந்த ஒரு துளி போதுமானது. நீ நான் என்னும் இந்த ஒரு துளி போதுமானது. அந்த பேருயிரில் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அத்தனையும் இந்த சிற்றுயிரில் இருக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறைமை என்னும் அந்த பேருயிரில் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அத்தனையும் இந்த சிற்றுயிரில், மனிதன் என்னும் இந்த சிற்றுயிரில் இருக்கின்றது. ஆக நீ இறைமையின் வெளிப்பாடு, இறைமையின் உயிரின் துகள் நீ, தனித்துவமான ஒரு உயிரினம் நீ. உன்னை நீதான் ஆள வேண்டும். அது உன்னுடைய உரிமை. காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, பரவாயில்ல அப்படின்லாம் இருக்கக்கூடாது. வாழ்க்கை ஒரு முறை, வாய்ப்பு ஒரு முறை, அரிதான பிறவி இது. உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் உன்னால் ஆளப்பட வேண்டும், நிர்வகிக்கப்பட வேண்டும், இயக்கப்பட வேண்டும். உன்னுடைய வாழ்வின் ஆட்சி உன் கையில் தான் இருக்க வேண்டும், உன் புத்தியில் இருக்க வேண்டும், நின் மதியில் இருக்க வேண்டும். ஆனால் இந்த உலகம் எவ்வாறு இருக்கிறது என்று எண்ணி பாருங்கள். அடுத்த வாக்கியம் இப்படிதான் ஆரம்பிக்குது. உங்களை வழிநடத்துகிறவர்கள். ஏன்
இந்த மனிதர்களை வழிநடத்துவதற்கு மாத்திரம் மனிதர்கள் எழும்பினார்கள். எழும்ப வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? ஏனெனில் மனிதர்கள் சிலர் தங்களுடைய தனித்துவத்தை, தாங்கள் இறைமையிலிருந்து வெளிப்பட்டிருக்கிற அந்த பேருயிரின் வெளிப்பாடுகள் என்பதை உணரத் தவறி, தங்கள் அறிவினால் அவர்கள் இருமாப்பு கொண்டு ஆணவப்பட்டு, அவர்கள் அடுத்தவரை ஆளவும், அடுத்தவரை ஆட்சி செய்யவும், அடுத்தவரை வழிநடத்தவும், அடுத்தவரை கட்டுப்படுத்தவும், அடுத்தவரால் ஆதாயத்தை அடையவும் அவர்கள் ஆட்சியை, ஆளுமையை தங்கள் கையில் எடுக்க விரும்பி பிற மனிதர்களை அவர்கள் வஞ்சித்து, மோசம் செய்து, அடிமைகளாக்கி ஆளுகிறதை, ஆட்சி செய்கிறதை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டார்கள். இறைவனுடைய விருப்பம் என்ன? ஒவ்வொரு தனி உயிரும் தன்னைத்தானே நிர்வகித்து, தன்னைத்தானே ஆண்டு, தன்னைத்தானே வழிநடத்த வேண்டும். ஏனென்றால் அது அதற்கான திறனோடு, அதற்கான தன்மையோடு, அதற்கான சூழலோடு, அதற்கான அருளோடு தான் இந்த உலகத்தில் வெளிப்பட்டு இருக்கின்றது. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்கள், தவறாய் போன மனிதர்கள், அந்த தவறாய் போனவர்கள், மனம் கெட்டவர்கள், குணம் கெட்டவர்கள், அறிவால் இருமாப்பு கொண்டவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து குறிக்கதான் அந்த மனிதர்களை நம்ம பொதுவா சாத்தான்கள்னு சொல்றோம். சாத்தானாய் மாறி போன மனிதர்களோ என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் செய்கிறது என்னவென்றால், அடுத்தவரை ஆள வேண்டும், அடுத்தவரை கட்டுப்படுத்த வேண்டும், அடுத்தவரை ஆட்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னைத்தானே ஆட்சி செய்வதை அவர்கள் விரும்பவில்லை, தன்னைத்தானே ஆளுவதை அவர்கள் விரும்பவில்லை. எனக்கு என்ன வேண்டும் என்று நான் தீர்மானிப்பேன் என்று சொன்னால் அடுத்தவர் கோபம் வரும், வருத்தம் வரும், வேதனை வரும். அது எப்படி நீ தீர்மானிக்கலாம்? அது எப்படி நீ முடிவு பண்ணலாம்? அதை எப்படி நீ சொல்லலாம்? அதை எப்படி நீ செய்யலாம்? அப்ப நான் எதற்கு? நான் உன்னை பெற்றேனே, நான் உன்னை வளர்த்தேனே, நான் உனக்கு திருமணம் முடித்தேனே, நான் உனக்கு அதை செய்தேனே, நான் உனக்கு இதை செய்தேனே. இப்படி ஒரு பக்கம் உறவை சொல்லி செய்தவைகளை சொல்லி ஒரு பக்கம், இவைகளெல்லாம் கடந்து மத நம்பிக்கைகள், சாதிய கட்டுமானங்கள், சமூக ஒழுக்கங்கள், நாடு, இனம், அரசியல், மொழி சார்ந்த கட்டமைப்புகள், இவைகளெல்லாம் ஏற்படுத்தி அடுத்த மனிதரை அடிமைப்படுத்தி ஆளுமை செய்வதற்கென்று இங்கு ஏற்கனவே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பலவற்றை இங்கு மனிதர்கள் கட்டுமானம் செய்து விட்டிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் உன்னை நீ ஆள வேண்டும் என்கிறான். ஆனால் இந்த உலகமோ, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களோ, அவர்கள் உன்னை ஆள விரும்புகிறார்கள். வேறொருவன் உன்னை ஆள விரும்புகிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். வேறொருவன் உன்னை ஆள விரும்புகிறான். நீ ஆட்சி செய்வதை, நீ உன்னை போல் நீ இருப்பதை, உன்னுடைய விருப்பத்தில் உன்னுடைய வாழ்க்கை இருப்பதை இங்கு அவன் விரும்பவில்லை, அவர்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் அதிகாரத்தை விரும்புகிறார்கள், ஆதாயம் அடைய ஆசிக்கிறார்கள். அதனால் உன்னை உன்னுடைய ஆளுமைக்கு விடாமல் பார்த்து கொள்வதுதான் அவர்களுடைய முதன்மை கடமையாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. உன்னை உன்னுடைய ஆளுமையில் விடக்கூடாது. உன்னை எப்பொழுதும் அடிமைத்தனத்திலேயே இருத்தி வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முதன்மை கடமையாக இருக்கின்றது. அதுக்காக என்ன செஞ்சாங்க? வேத மதங்களை ஏற்படுத்தினாங்க, சாதிய சங்கங்களை ஏற்படுத்தினாங்க, சமுதாய ஒழுக்கங்களை ஏற்படுத்தினாங்க, நாடு, அரசியல் என்கிற கட்டுமானங்களை ஏற்படுத்தினாங்க. இப்படி பலவற்றை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். நல்லா புரிஞ்சுங்க. வேத மதங்களை ஏற்படுத்திய எவனும் தன்னையும் தன் இனத்தையும் முதன்மைப்படுத்தி கொண்டு உன்னை முதன்மையாக அவன் தூரமாக்கி இருக்கின்றான். இந்த உலகத்துல எத்தனை மதங்கள் இருக்கோ எடுத்துக்கோங்க, எத்தனை வேதங்கள் இருக்கோ எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நிதானமா கவனிச்சு பாருங்க. என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு பாருங்களா. அவன் தன்னை முதன்மைப்படுத்தி இருப்பான். எவன் வேதத்தை எழுதினானோ அவன் தன்னை முதன்மைப்படுத்தி இருப்பான். மோசே எழுதியிருந்தால் மோசே தன்னை முதன்மைப்படுத்தி இருக்கிறான். எவ்வாறு முதன்மைப்படுத்தி இருக்கிறான்? கடவுள் என்னோடு பேசினார், கடவுள் என்னை அனுப்பினார், கடவுள் என்னிடத்தில் தான் கட்டளைகளை எழுதி கொடுத்தார்,
கடவுள் என்னை தலைவனாக்கி இருக்கிறார். நான் தான் உங்களை வழிகாட்டுவேன், நான் தான் உங்களை வழிநடத்துவேன், என் கையில் தான் அனைத்தும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று தன்னை முன்னிறுத்துதல் என்பது, தன்னை முதன்மைப்படுத்துதல் என்பது. இந்த முதன்மைப்படுத்துதல் என்பது என்ன அப்படின்னா, இது 2 நிலையில இருக்கும். ஒண்ணு, நான் கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானவன் ஒண்ணு. 2வது, நான் உங்களுக்கெல்லாம் முதலானவன். நான் உங்களுக்கெல்லாம் முதலானவன், கடவுளுக்கு மிகவும் நெருக்கமானவன் என்று ஒருவன் தன்னை முதன்மைப்படுத்தித்தான் அனைத்து வேதங்களையும் அனைத்து மதங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறான். 2வது, தன்னை முதன்மைப்படுத்தியதோடு மட்டும் அவங்க விட்டுல, தன் இனத்தை முதன்மைப்படுத்தி விட்டார்கள். மோசே தன் இஸ்ரேல் மக்களை, யூத மக்களை, தன் இன மக்களை, தன் சொந்தக்காரங்களை அவன் முதன்மைப்படுத்தி இருக்கிறான். மற்ற உலக மக்களை எல்லாம் அவன் தூரப்படுத்தி இருக்கிறான். உலக மக்களை எல்லாம் அந்நியப்படுத்தி இருக்கிறான். சமஸ்கிருத மொழியிலே இவர்கள் வேதங்களோ, கருத்துக்களோ, புராணங்களோ எண்ணத்தை படைத்தார்களோ அவைகள் அனைத்திலும் அவர்களை முதன்மைப்படுத்திக் கொண்டார்கள். நாங்கள் தலையிலிருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் முதன்மையான இடத்திலிருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் இறைவனுக்கு முதன்மையானவர்கள் என்று தங்களை அவர்கள் முதன்மைப்படுத்திக் கொண்டார்கள். மற்றவர்களை தூரப்படுத்தினார்கள், வேறுபடுத்தினார்கள். நமக்கு புரியணும், இந்த உலகம் முழுவதிலும் நான் பிறக்கிறதற்கு முன்னமே இந்த உலகம் எவ்வாறு மாறி கிடக்கிறது என்றால், இந்த உலகத்தில் புதுமையாக வந்து பிறக்கிற எவனையும் யார் எந்த அமைப்பில், எந்த கூட்டத்தில், எந்த கட்டமைப்பில், எந்த மதத்தில், எந்த சாதி சங்கத்தில், எந்த அரசியலில் சேர்த்து கொண்டு யாருக்கு அவனை அடிமையாக்குவது என்கிற போட்டி இங்கு ஏற்கனவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீ இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னமே இங்கு உன்னை பற்றியதான போட்டியில் பல அமைப்புகள், பல ஏற்பாடுகள் இங்கு ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருக்கின்றது. நீ யாருடைய அடிமை? நீ யாருடைய அடிமை? யார் உன்னை ஆள்வது என்கிற போட்டியில் தான் உன்னை இங்கு வரவேற்பே செய்கிறார்கள். ஆக இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எந்த மதத்தினிடத்திலும் சிக்காமல், எந்த சாதியிலும் சிக்காமல், எந்த அரசியலிலும் சிக்காமல், நாடு என்கிற அமைப்புகளில் சிக்காமல், சமூக ஒழுக்கம் என்பதில் சிக்காமல், சட்ட திட்டங்களில், நியாய பிரமாணங்களில் சிக்காமல், தன்னை அறிந்து, தன் உயிரை உணர்ந்து, தன் உணர்வை புரிந்து, தன் உடலை அறிந்து, அதனுடைய வழிகாட்டுதலில், தன்னுள்ளிருந்து பெறுகிற அந்த உள்ளொளியின் வெளிச்சத்தில் தன்னை தானே நிர்வகித்து, தன் வாழ்வுக்கான முடிவுகளை தானே தீர்மானித்து, தன் வாழ்வை தானே ஆண்டு நடத்துவது என்பது விந்தையிலும் விந்தை, விந்தையிலும் விந்தை. வாய்ப்புள்ள ராஜாங்கிற மாதிரி தான். ஆமா, உண்மையிலேயே எப்படிதான் இருக்கு, வாய்ப்புள்ள ராஜாங்கிற. அதனாலதான் இங்க சொல்றாரு, உங்களுக்கு வழிகாட்டுகிறவர்கள். வழிகாட்டுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? எத்தனை தூரத்தில் காண்பிக்கிறானோ அத்தனை தூரத்திற்கும் தன்னை உனக்கு வழிகாட்டியாக்கி வழி நெடுக உன்னை அவன் சுரண்ட தீர்மானித்து விட்டான். ரெண்டு பதங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து கடவுளுடைய ராட்சியம் அங்க பாருங்க வானத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா, நீ இங்கிருந்து பூமியிலிருந்து வானத்திற்கு ஏறி சென்று அங்கிருக்கும் அந்த ராஜ்யத்தை அடையிற வரைக்கும் உனக்கு வழிகாட்டியா யார் இருக்கிறானோ வழி நெடுக உன்னை அவன் சுரண்ட முடியும், வழி நெடுக உன்னை ஆள முடியும், வழி நெடுக உன்னை அடிமைப்படுத்த முடியும், வழி நெடுக உன்னிடத்தில் அவன் ஆதாயம் பெற முடியும். இல்ல அது கடலின் ஆழத்துல இருக்கு அப்படின்னா நீ கடல்ல மூழ்கி அந்த ஆழத்துக்கு போற வரைக்கும் அந்த வழிகாட்டி உன்னை சுரண்ட முடியும். ஆக எல்லா ஏற்பாடுகளுமே எப்படி இருக்கிறது என்றால், வாழ்நாள் முழுவதும் உன்னை தங்களுக்கு வாடிக்கையாளர்களாக பயன்படுத்திக் கொள்வது எவ்வாறு? வாழ்நாள் முழுவதும் எந்த மதமும் விடாது, எந்த மதமும் விடாது, எந்த சாதியும் விடாது, எந்த சங்கமும் விடாது. வழி நெடுக உன்னுடைய வாழ்க்கையை தங்களுக்கு உரியதாக, தங்கள் விருப்பத்துக்கு, தங்கள் தேவைக்கு,
தங்கள் ஆதாயத்துக்கு, தங்கள் பிழைப்புக்கு, தங்கள் ஆளுமைக்கு, தங்கள் ஆணவ வெறிக்கு, தங்கள் அதிகார வெறிக்கு தீனியாக்கிக் கொள்வதற்காகவே அனைத்து ஏற்பாடுகளும் திட்டமிட்டு இங்கு செய்யப்பட்டிருக்கின்றது என்கிற உண்மையை ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய ராஜ்யம் வானத்தில் இருந்தால் அதை அடைய வாழ்நாள் போதுமா? போதாது. கடலில் இருந்தால் அதை அடைய வாழ்நாள் போதுமா? போதாது. அப்ப என்ன ஆகணும்? மதங்கள், வேதங்கள், போதகர்கள், சாமியார்கள், சந்நியாசிகள் அனைவருமே வாழ்நாள் முழுவதுமான வழிகாட்டிகளாக ஏற்படுத்தப்பட்ட திட்டங்களே இவைகள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்க ஆத்மாவுக்கு நாங்கத்தான் பொறுப்பு. உங்க ஆத்மாவுக்கு நாங்கத்தான் உத்தரவாதம் பண்ணணும். உங்களை பத்திரமா கொண்டு போய் அவர்கிட்ட சேர்க்கிற வரைக்கும் எங்களுக்கு அந்த உக்ரானத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு பேசுவாங்க. உங்களை பத்திரமா கொண்டு போய் அங்க சேர்க்கிற வரைக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கலாம்? உக்ரானத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கான். எதையெல்லாம் அவன் தண்ணியிலிருந்து அனுப்புனானோ அது எத்தனை மறுசுழற்சிக்கு உட்பட்டோ இல்ல சுழற்சிகளே இல்லாம ஒரு பிறவிலேயே நேரடியா திரும்பியோ எங்க தன்னுடைய துவக்கத்தை அது துவங்கியதோ அங்கேயே மறுபடியும் வந்து சேர்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அந்த அந்த அமைப்பிலேயே அந்த இயல்பிலேயே அந்த படைப்பிலேயே அவன் ஒழுங்கு செய்து விட்டு இருக்கிறான். யாரு யார கூட்டுன்னு போய் சேர்க்கறதுக்கு பொறுப்பு? சொல்லுங்க. யாரு கூட்டிட்டு போய் சேர்க்கறதுக்கு பொறுப்பு? நாம இந்த மதத்தை விட்டு வெளியே வந்து கிறிஸ்தவ மதத்திலிருந்து வெளியேறி இந்த உண்மைகள் எல்லாம் போதிக்க துவங்கின பிறகு நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, அவர் வந்து எங்க மேல அக்கறை எடுத்துக்கிறது இல்ல, எங்க வீட்டுக்கு வர்றது இல்ல, எங்களை விசாரிக்கிறது இல்ல, எங்களை எல்லாம் பாக்குறது இல்ல, எங்களுக்கு வந்து அந்த ஃபாலோ வழிநடத்துதலை வந்து கொடுக்கறது இல்ல. அதை கொடுக்க கூடாதுன்னு தானே ஐயா மதத்திலிருந்து வெளியே வந்தது. உனக்கு உன்னுடைய ஆத்மாவுக்கு நான் உக்ரானக்காரன் கிடையாது, நான் பொறுப்பாளி கிடையாது. வாழ்நாள் முழுவதும் உன்னை வழிநடத்துவதற்கான அதிகாரத்தை பொறுப்பை வந்து இறைவன் என் கையில கொடுக்கல. நீ உன்னை நிர்வகித்துக் கொள்ளணும், நான் என்னை நிர்வகித்துக் கொள்ளணும்ன்ற அறிவையும் தெளிவையும் உணர்தலையும் நம்ம பெற்று அவங்கவுங்க வாழ்ந்துக்கணும். அவங்கவுங்க விருப்பத்துல அவங்கவுங்க முடிவுல அவங்க வாழ்க்கை இயங்கணும் அப்படிங்கிறத உண்மையை உணர்த்துறது தானே மதத்தை விட்டு வெளியே வந்து இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுக்கு மேல நான் ஃபாலோ பண்ணேன், உன்னை விசாரிச்சுட்டே இருக்கணும், உனக்கு ஆறுதல் சொல்லிட்டே இருக்கணும், உன்னை வந்து வழிநடத்திட்டே இருக்கணும், உன்னை வந்து பார்த்துட்டே கண்காணிச்சுட்டே இருக்கணும்னா இல்லையே. அப்படி ஒரு ஏற்பாடு இல்லை என்பதை உணர்த்துவதுதான் நம்முடைய முதன்மை கடமை. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்படி ஒரு ஏற்பாடு இல்ல. தயவுசெய்து யாரும் வந்து, ஐயோ! நான் தான் இந்த ஆத்துமாவுக்கு பொறுப்பு. நான் இல்லனா இது என்ன ஆகும்? அப்படிங்கிறதெல்லாம் நோ, நெவர். நிச்சயமா இல்ல. நல்லா புரிஞ்சுங்க. நிச்சயமா இல்ல. எவ்வளவு அழகாக இங்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். இறைமையின் ராஜ்யம் எங்கே இருக்கிறது என்பது உன்னுடைய தேடலானால், அந்த ராஜ்யத்தை பற்றிய உண்மையை நீ தேடுகிறாய் என்றால், இங்குள்ள வழிகாட்டிகள், இங்குள்ள சமயங்கள், இங்குள்ள போதகர்கள், இங்கு உள்ள சாமியார்கள், இங்குள்ள அனைத்து அமைப்புகளும் என்ன சொல்லுகிறதா? அதோ அது வானத்தில் இருக்கிறது, அதோ அது கடலில் இருக்கிறது, அதோ அது அங்கே இருக்கிறது, அதோ அது இங்கே இருக்கிறது என்கிறார்களாம். ஆனால் என்னவா? எவ்வளவு தூரமாக எங்கே இருக்கிறது என்று அவர்கள் அதை உனக்கு காட்டுகிறார்களோ அங்கே ஏற்கனவே ஒன்று இருக்கின்றது. வானத்துல இருக்குன்னு சொன்னா என்னை விட உயரமா வானத்துல மேகத்துக்கிட்ட பறக்குது, அது முந்தி செல்லும். கடல் இருக்குதுன்னு சொன்னா ஐயோ ஆழத்துல ஏற்கனவே அங்க மீன் இருக்குது, அது முந்தி செல்லும். இப்ப என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, இஸ்ரேலின் தேவனேன்னு சொல்லியிருக்கிறான். யோசிங்களா, இஸ்ரேலின் தேவனேன்னு சொல்லியிருக்கிறான். நான் எங்க இருக்கிறேன்? தமிழ்நாட்டில் இருக்கிறேன். நான் என்ன மொழி பேசுறேன்? தமிழ் மொழி பேசுறேன். நான் தமிழன்னு என்ன அடையாளப்படுத்திட்டு இங்க இருக்கிறேன். நானு என் நிலம் என் பொழுது என்னை தமிழன் என்று அடையாளப்பட்டிருக்கிறது. நான் தமிழ்நாட்டில் தமிழனாக இருக்கின்றேன். இப்ப இஸ்ரேலின் தேவனேன்னு சொல்லும் போது யார் முந்தி செல்லுவான்? யோசிக்கலாம். யார் முந்தி செல்லுவான்? வானத்துல இருக்குதுன்னு சொன்னா பறவை முந்தி போயிடும், கடல் இருக்குதுன்னு சொன்னா மீன் முந்தி போயிடும். இஸ்ரேலின் தேவனேன்னு சொன்னா இஸ்ரேல முந்தி போயிடுவான். சரிதானே?
இப்படி யாரெல்லாம் இவைகளை ஏற்படுத்தினார்களோ, யாரெல்லாம் காட்டுகிறார்களோ, உன்னை எவ்வளவு பிந்தி தள்ள முடியுமோ, உன்னை எவ்வளவு தூரமாக்க முடியுமோ, தூரமாக்குதலே அவர்கள் துணிந்து செய்த துரோகம். மனித இனத்திற்கு மதங்கள் செய்திருக்கிற துரோகம். உன்னை இறைவனுக்கு, இறை அரசுக்கு எத்தனை தூரமாக்க முடியுமோ அத்தனை தூரமாக்குவதுதான். நாம யாரும் சிந்திக்கல, நாம யாரும் கேள்வியும் கேட்கல. ஏன்னா கடவுள் அண்டத்தையும் இந்த பிண்டத்தையும் படைத்து அனைத்தையும் ஆளுமை செய்து அனைத்துக்கும் இயக்கத்தை அளித்து வாழ்வித்துக் கொண்டிருக்கிற அந்த கடவுள் இஸ்ரேலின் தேவனாக இருந்தால் மற்ற இனங்கள், மற்ற நாடுகள், மற்ற மனிதர்கள் எவ்வாறு அவருக்கு நெருக்கமாக முடியும்? எவ்வாறு அவருக்கு நெருக்கமாக முடியும்? அவன் ஏற்கனவே அங்கு இருக்கிறானே, அவன் ஏற்கனவே தன்னை அவ்வாறு அழைத்துக் கொண்டிருக்கிறானே, தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறானே, அவனுக்கு அவன் நெருக்கமாகவும் எனக்கு அவன் தூரமானவராகவும் மாறிவிடுகிறாரே என்கிற கேள்வியே வரலையே. இந்த கேடுகட்ட ஜனம், இந்த கேடுகட்ட மக்கள், அவங்க புத்தி இன்னும் என்னன்னு கதறுது பாருங்க, இன்னும் என்னன்னு கதறுது பாருங்களா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, சேனைகளின் கர்த்தரே, சியோன் மலையில் வாழ்கிறவரே, ஒலிவ மலையில் வந்து இறங்க போகிறவரே. இப்ப கூட நம்பிக்கை என்ன கிடையாது. பிறந்தப்பதான் அந்த ஊர்ல பிறந்த சாமி, ஏசு சாமி, ரட்சகரே, பெருமானே, எம்பெருமானே, பிறந்தப்பதான் அங்க பிறந்த, வாழ்ந்த, எல்லாத்தையும் அங்க செஞ்சு, அங்கே செத்த, அங்கே உயிர் தெரிந்து அப்படியே அவங்க கண்ணுக்கு முன்னாடியே போயிட்ட. இப்ப திரும்பி வரும்போதாவது ஒலிவ மலையில பாதத்தை வைக்காம, எங்க ஊர்ல ஏதாவது ஒரு மலையை பார்த்து, ஏகப்பட்ட மலைகள் இருக்கு, ஏதாவது ஒரு மலையை பார்த்து வைக்கலாம்ல. உடனே இவங்க சொல்லுவாங்க, இங்க எந்த மலையை எம்டியா விட்டு வச்சிருக்கிறாங்க, எல்லா மலையிலும் முருகன் பிடிச்சு வச்சிருக்கான், எல்லா மலையிலும் வெங்கடாச்சலபதி பிடிச்சு வச்சிருக்கான், எல்லா மலையிலையும் பிடிச்சு வச்சிருக்கான், அவன் பிடிச்சு வச்சிருக்கான். ஏசுநாதர் வந்து காலை வைக்கிறதுக்கு இந்த ஊர்ல மலையே இல்லை. அங்க ஏற்கனவே ஒலிய மலை ரிசர்வ் பண்ண மாதிரி இங்க இருக்கிற தெய்வங்கள் கிட்ட சொல்லியப்பா, ஒரு மலை எனக்கு கொடுங்கப்பா, நான் வந்து கால் வைக்கணும் அப்படின்னு ஒரு மலையை ரிசர்வ் பண்ணிக்கலாம் தானே. எத்தனை தூரப்படுத்தி இருக்கிறான். அந்த தூரப்படுத்துதலை மனிதர்கள் வஞ்சகம் என்றும் துரோகம் என்றும், மனிதர்கள் பிற மனிதர்களை ஆளும்படியாக, அடிமைப்படுத்தும்படியாக இழைத்த அநீதி என்றும் உணர்ந்து கொள்ளவே இல்லையே. மதங்களும் வேதங்களும் ஒரு மனிதன், ஒரு இனம், ஒரு கூட்டம் பிற உலக மக்களை, பிற கூட்ட மக்களை அடிமைப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட, திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொள்ளவே தவறுகிறார்களே. இயேசு இவ்வளவு அழகா கொண்டு போறாரு பாருங்க. அந்த ராஜ்யம் வானத்தில் இருக்கிறது என்று சொன்னால் பறவைகள் முந்தி செல்லும். அந்த ராஜ்யம் கடலில் இருக்கிறது என்று சொன்னால் மீன்கள் முந்தி செல்லும். உண்மையிலேயே அந்த ராஜ்யம் உனக்கு உள்ளும் உனக்கு புறம்பும். உண்மையிலேயே அந்த ராஜ்யம் உனக்கு உள்ளும் உனக்கு புறம்பும். எனக்கு உள்ளும் எனக்கு புறம்பும் அந்த இறை அரசு, இறை ஆளுமை, இறைத்துவம், தேவத்துவம் நிறைந்து கிடக்கிறது என்றால், இங்கு இரண்டாவது ஒரு நபர் உட்புகுந்து வழிநடத்துவதற்கு ஒரு இடமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கு உட்புகுந்து வழிநடத்துவதற்கு இடமே இல்லை. உனக்கு உள்ளும் உனக்கு புறம்பும் எது ஒன்று உள்ளதோ அதனிடம் உன்னை வழிநடத்த எவ்வாறு ஒரு வழிகாட்டி இருக்க முடியும்? ஒரு வழிகாட்டி உனக்கு புறம்பே உள்ள வேறுபட்ட ஒரு மனிதன் வழிகாட்டியாகி உன்னை எவ்வாறு உனக்குள் இருப்பது, உனக்கு புறம்பா இருப்பதற்குள் உன்னை வழிநடத்த முடியும்? கொஞ்சம் யோசிங்க. மதங்கள், வேதங்கள்,
ரட்சகர்கள், அவதார புருஷர்கள் அனைத்துமே இங்கு அடிபட்டு போகிறது. ஏனென்றால் இறை எனக்குள் இருக்கிறது, இறை எனக்கு புறம்பே இருக்கிறது. இறையின் ஆளுமை எனக்குள் இருக்கிறது, இறையின் ஆளுமை எனக்கு புறத்தில் இருக்கின்றது. அது என்னுள்ளும் என்னை சூழ்ந்தும் இருக்கின்றது. எவ்வளவு அழகான ஒரு புரிதல், உணர்தல். அது என்னுள்ளும் என்னை சூழ்ந்தும் இருக்கிறது அப்படின்னும் போது என்ன உண்மை தெரியுமா? அது நானாகவே இருக்கின்றது. அது எனையாகவே தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றது. என்னையே என்னிடத்திலேயே வழிநடத்துவியா? காலமெல்லாம் எத்தனை பேருண்மை. அதனால்தான் பாருங்க, இது உன்னுள்ளும் உனக்கு புறம்பும் இருக்கின்றது எனும் பேருண்மையை இயேசு உரைத்தார் என்று இவர் பதிவு செய்ததுனால்தான் பைபிள்ல தோமா நற்செய்தி நூல் சேர்க்கப்படுது. யோசிச்சு பாருங்களா, ஏன் தோமாவின் நற்செய்தி நூலை இவங்க பைபிள்ல சேர்க்கல? மத்தேயுவை சேர்த்திருக்காங்க, மார்க்கவை சேர்த்திருக்கிறாங்க, லூக்காவை சேர்த்திருக்கிறாங்க, யோவானை சேர்த்திருக்கிறாங்க. சரி, மத்தேயும் யோவானோ இயேசுவுக்கு நேரடி சீடர்கள், சேர்த்தீங்க, சரிப்பா, குட், வெரி குட் சொல்லலாம். ஆனா மார்க்கவும் லூக்காவும் இயேசுவுக்கு நேரடி சீடர்களே இல்லையப்பா. இயேசுவுக்கு நேரடி சீடர்களா இல்லாதவங்க புத்தகத்தை எடுத்து வச்சிருக்கிறீங்க. நேரடி சீடரா ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, அவர் நூலை ஏன்பா எடுத்து வைக்கல? கிடைக்கலையோ? திட்டமிட்டு தள்ளினார்கள், திட்டமிட்டு தள்ளினார்கள். இன்னைக்கு வரைக்குமே பேர் இருக்குல்ல, தள்ளுபடி ஆகமங்கள். பழைய ஏற்பாட்டிலும் சில தள்ளுபடி ஆகமங்கள், புதிய ஏற்பாட்டில் நூற்றுக்கணக்கான தள்ளுபடி நூல்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட பல நூறு நூல்களில் வெறும் 27 நூல்களை மட்டும் எடுத்தார்கள். அதுவும் இயேசுவினுடைய போதனைகள், அவருடைய வாழ்க்கை வரலாறு, இவைகளை பற்றிய உண்மைகளை விளக்குகிறவைகளில் 4 மட்டும் நறுக்கென்று பொறுக்கெடுத்தார்கள். அந்த 4 கூட எதை சார்ந்தது? யூதத்தை சார்ந்தது, யூதத்தோடு பின்னி பிணைந்தது, முரண்பாடுகளோடு மூழ்கி கிடந்தது. அதாவது என்ன தெரியுங்களா, படிக்கிறவங்க யாரும் கடைசி வரைக்கும் தெளிவு பெறவே கூடாது. குழப்பத்தில் மிகுந்து கொண்டே இருக்கணும். பல்வேறு உபதேச குழப்பங்கள் அதிலிருந்து எழும்பிக் கொண்டே இருக்கணும். பல்வேறு பிரிவினைகள் அதிலிருந்து திரண்டு வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். நீண்ட நெடுங்காலத்திற்கு வரலாறு முழுக்க இந்த 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 புத்தகத்தை கையாளுகிறவர்கள் கலக்கமுற்று, குழப்பமுற்று, பல்வேறு பிரிவினைகளை ஏற்படுத்தி கொண்டு, உட்பூசல்களை செய்து கொண்டு வெளியவும் போக முடியாது, உள்ளேயும் நிம்மதியா இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்திலும் உட்பூசலிலும் இருக்க வேண்டும் என்றே குழப்ப குவியலாகவே அந்த நூலை தொகுத்திருக்கிறார்கள். எது எல்லாம் தெளிவு தெரியுமோ, தெளிவு தருமோ, எதெல்லாம் நேரடியா நச்சுன்னு உண்மையை பட்டுன்னு போட்டு உடைக்குதோ, வேணாம், ஒத்துக்க மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம், ஒதுக்கிட்டு 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 ஏண்டா, நாங்க ஏதோ திருஷ்டிக்கு வைக்கிற மாதிரி, இதோ அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, இப்பொழுதே இங்கேயே இருக்கிறது. இயேசு சொன்னதை அங்க வச்சிருக்கிறோம். அத ஒண்ணும் படிக்கிறவன் பெருசா மதிக்க மாட்டான். அத உணர்ந்துக்க மாட்டான். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆஹா, இங்க இருக்குதா, இப்போ இருக்குதா, எனக்குள்ள இருக்குதா, எப்படி இருக்குது, அத உணர்ந்தணும் அப்படின்னு அதுல முழு கவனத்தை செலுத்தவே மாட்டான். ஏன்னா நாங்க அங்க அத அப்படியே முள்ளுகளுக்குள்ள போடுற மாதிரி, பாறையில போற மாதிரி அப்படியே போட்டு வச்சிருக்கிறோம். அதுக்கு மேல பலவற்றை போட்டு வச்சிருக்கிறோம். இவன் கதை, அவன் கதை, இந்த ராஜா, அந்த ராஜா, இந்த பவுல் எழுதுனது, இல்ல இது எழுதுனது, இந்த நடபடிகள், அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறோம். இதெல்லாம் படிக்கிறவன் முத்த தேர்ந்தெடுக்க மாட்டான். ஏன்னா இதுவும் உண்மையை தேடி போறல. அதனால இதுக்கு உண்மை தெரியாது. முத்து கையில கிடைக்காது. முத்த பிடிக்க முடியாது. அதனால அவன் குழப்பத்திலேயே இருப்பான். ஆனா எதெல்லாம் தெளிவை தருகிறதோ, உண்மையை நேரடியாக உணர்த்துகின்றதோ, அவனுக்கு உள்ளே இருக்கிறது, உனக்கு புறம்பே இருக்கிறது, அது வானத்துல இல்ல, அது ஆழ்கடல்ல இல்ல, அது இஸ்ரேல்ல இல்ல. வானத்துல இல்லன்னா என்னங்க அர்த்தம்? இஸ்ரேல்ல இல்ல, அது பார்ப்பனன் கையில, பிராமணன் கையில இல்ல.
அது ஏதோ ஒரு அரபிய நாட்டுல இல்ல, அது உன்னுள் இருக்கின்றது, அது உன்னை சூழ்ந்து இருக்கின்றது அப்படின்னும் போது அது எத்தனை தெளிவை தரும், எவ்வளவு விடுதலையை தரும், அது எவ்வளவு சுதந்திரத்தை தரும், அது எவ்வளவு ஆளுமையை தரும், அது எவ்வளவு உன்னை நீயாக்கும். அது ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் கிறிஸ்தவ மதத்தினுடைய கட்டமைப்பே நொறுங்கி போகும் என்பதனால்தான் தோமாவின் நற்செய்தி நூலை பைபிளில் சேர்க்கவில்லை. அவங்களுக்கு வேணாம். ஏனென்றால் தன்னைத்தானே அறிந்தவனை தடம் மாற செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தன்னைத்தானே அறிந்தவனை தடம் மாறச் செய்ய முடியாது. இவ்வளவு அழகான வாக்கியம் அதுக்கு பின்னாடி சொல்றாரு. அது உன்னுள்ளும் இருக்கிறது, உனக்கு புறம்பும் இருக்கிறது. நீ உன்னை அறிந்தால் நீ அறியப்படுவாய். நீ உன்னை அறியாவிட்டால் நீ உன்னை அறியாவிட்டால் வறுமையில் வாழ்வாய். நீயே அந்த வறுமையாக இருப்பாய். நீ உன்னை அறிந்தாலோ அந்த பரம தந்தையின் பிள்ளை நீ என்பதை உணர்ந்து கொள்வாய். நான் இந்த அண்ட சராசரங்களை படைத்து ஆளுமை செய்து கொண்டிருக்கின்ற, அதாவது ஆளுமைத்துவம் நிறைந்த, அந்த ஆளுமைத்துவம் என்னதுங்க? தன்னைத்தானே, தன் இருப்பை தானே தக்க வைத்துக் கொண்டு, தன்னைத்தானே அறிந்து உணர்ந்து அனுபவித்து, தன்னைத்தானே நிர்வகித்துக் கொண்டு இருக்கின்ற அந்த நிலையைத்தான் ஆளுமை என்கிறோம். அப்படிப்பட்ட ஆளுமையில் இறை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆளுமையில் தான் நீ வாழ வேண்டும். அவ்வாறு நீ உன்னை அறியும் போது, நீ யார் என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் போது, அப்படிப்பட்ட ஆளுமையில் இருக்கிற அந்த அந்த இறைத்துவத்தின் குமாரன், குமாரத்தி, அந்த இறைத்துவத்தின் பிள்ளை, அந்த இறைத்துவத்தால் இறைமையால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளை, அவன் என்னுடைய தகப்பன், அவன் என்னுடைய தாய், நான் அதனுடைய பிள்ளை என்கிற வெளிச்சத்துக்கு நீ வந்து விடுகிறாய். அந்த வெளிச்சம் உனக்கு என்ன தரும்? அந்த வெளிச்சம் உனக்கு என்ன தரும்? ஆளுமையை தரும். ஆளுமையை தரும். யாருன்னா ஏமாற்ற முடியுமா? யாருன்னா அதிகாரம் பண்ண முடியுமா? யாருன்னா உங்களை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்ய முடியுமா? யாராவது உங்க புத்தியை கெடுத்து உங்களை சுரண்ட முடியுமா? வழி இருக்கா? வாய்ப்பு இருக்கா? முடியவே முடியாது. திமிரு நிப்பீங்க. எப்படி நிப்பீங்க? திமிரு நிப்பீங்க. அந்த உணர்வு பெற்றவர் இயேசு. தன்னை அறிந்தவர் இயேசு. அதுதான் யூத மதத்துல அடங்கல. சமூக சட்டங்கள் அடங்கல, சமூக ஒழுக்கங்கள் அடங்கல, ரோம அரசியல் அரசியல் செயல்பாடுகளுக்கு அடங்கல, வீட்டுக்கு அடங்கல. ஏன்? சாவு கூட பயமுறுத்த முடியல. சாவு கூட பயமுறுத்த முடியல. அப்படி ஒரு திமிரு எழுந்த நிலை. நான் என்னை அறிந்திருக்கிறேன், என் பிதாவை அறிந்திருக்கிறேன், நான் தேவனுடைய குமாரனாக இருக்கின்றேன், எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் இறைத்துவத்தை நான் உணர்ந்து கொண்டால், என் உயிர் எத்தனை ஆளுமை தன்மையில் எனக்குள் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டால், என்ன நிர்வகிக்கிற அதிகாரம் எனக்கு தானே இருக்குன்னு எனக்கு தெரியும். தன்னை அறிந்தவனை, தன்னை உணர்ந்தவனை, தான் இந்த படைப்பில், இந்த படைப்பின் இயக்கத்தில் படைத்ததோடு எவ்விதத்தில் நெருக்கமானவன், தொடர்பு பட்டவன், உறவானவன் என்கிற உண்மையை உணர்ந்தவனை யார் தடம் மாற செய்ய முடியும்? யார் தடுமாற செய்ய முடியும்? யாரால் அடிமைப்படுத்த முடியும்? ஆனா இந்த உலகத்துக்கு யார் தேவை? அப்படி திமிரி நிக்கிறவங்க வேணாம், தன்னை உணர்ந்தவர்கள் வேணாம். அப்படி மனிதர்கள் இருந்தா அவங்களுக்கு நஷ்டம், பெரும் இழப்பு, பெரும் இழப்பு. அவர்களுக்கு அடிமைகள், ஆட்டு மந்தைகள் தேவை, தலையாட்டுகிற பொம்மைகள் தேவை, சொல்லுகிறபடி கீழ்ப்படிதலாளர்கள் தேவை, சுய வெளிச்சம் கொண்டவர்கள் தேவையில்லை. ஆகவே அவர்கள் எவ்வளவு கவனமாக, எவ்வளவு பொறுப்பாக உன்னை உண்மைக்கு தூரமாக்க முடியுமோ, இறைமைக்கு தூரமாக்க முடியுமோ, அதற்கான ஏற்பாடுகளை காலந்தோறும் திட்டமிட்டு செய்து கொண்டோம், அதற்கான வியாக்கியானங்களை அவர்கள் எழுதி கொண்டோம், உரைத்து கொண்டோம், விளக்கி கொண்டும் தான் இருப்பார்கள். நேற்று கூட இந்த புத்தகங்கள்லாம் எடுத்து அடுக்கும் போது திரும்ப 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 சிந்தித்துக் கொண்டிருந்த, பேசிக் கொண்டிருந்த விட என்ன தெரியுமா? ஒரு பொய் கட்டுக்கதை,
மனிதனை இறைமைக்கு தூரமாக்குவதற்கு செய்யப்பட்ட ஒரு புத்தகம், ஒரு குழப்ப நூல். அந்த நூலை மெய்ப்பிக்க, அந்த நூலை காலந்தோறும் உண்மை என்று நிரூபிக்க எத்தனை கோடி நூல்களை இந்த மனிதர்கள், இந்த மதத்தை சார்ந்தவர்கள் எழுதி கொண்டும் படைத்துக் கொண்டுமே இருக்கிறார்கள். எவ்வளவு நூல்! ஒரு பைபிளை வச்சு எவ்வளவு நூல்! நானே 3450 புத்தகங்களை வச்சிருந்து அதை வெளியே அனுப்புறேன்னா, இந்த உலகம் முழுவதிலும் 300 கோடி கிறிஸ்தவர்களுடைய கைகளில் எத்தனை நூல்கள் இருக்கும் பாருங்க. எவ்வளவு வியாக்கியானங்கள் இருக்கும் பாருங்க. சரி, இத்தனை நூல்கள், இவ்வளவு வியாக்கியானங்கள் இந்த வேதத்தை வைத்து, இந்த மதத்தை வைத்து இவர்கள் படைத்துக் கொண்டார்களே, அத்தனை பேரும் தெளிவு பெற்று விட்டார்களா? நிம்மதி பெற்று விட்டார்களா? ஆளுமையில் இருக்கின்றார்களா? தங்கள் வாழ்வை தாங்களே தீர்மானித்து நடத்துகின்றார்களா? இறையை நெருக்கமாய் உணர்ந்து விட்டார்களா? இதையெல்லாம் கடந்து அவர்கள் ஒருவருக்குள் ஒருவர் ஒன்றாய் இருக்கிறார்களா? நேசிக்கிறார்களா? வாழ்கிறார்களா? சொல்லுங்க. என்ன நடந்திருக்கு? எவ்வளவு குழப்பம், எவ்வளவு பிரிவினை, எவ்வளவு உபதேச கோளாறு! எல்லா சபைகளுக்கும் அடுத்த சபை கள்ள உபதேசம் தான். எல்லா சபைகளுக்கும் அடுத்த சபை மோசமான சபை தான். ஒவ்வொருத்தனும். அப்ப இதுவரைக்கும் இந்த புத்தகம், இத்தனை கோடி வியாக்கியான புத்தகங்கள், அதன் மீது எழுதப்பட்ட இத்தனை விளக்க உரைகள் என்னத்த உலகத்துல விளைவிச்சிருக்கு? சொல்லுங்க, என்னத்த உலகத்துல விளைவிச்சிருக்கு? தனி மனிதன் ஒருவன் தன்னை உணர்ந்து, தன்னுள் உள்ளதை உணர்ந்து, தன்னுள்ளும் தனக்கு புறம்பேயும் உள்ள அந்த இறைத்துவத்தை உணர்ந்து, தன்னில் தானே தெளிந்து, தன்னைத்தானே ஆளுகிற அந்த ஆளுமை தன்மைக்கு வந்தால்தான் அவன் தன்னை முழு விடுதலையோடு, சுதந்திரத்தோடு வாழ்வித்துக் கொள்ள முடியும். மதம் இதனை கொடுக்காது, அரசியல் இதனை கொடுக்காது, நாடு இதனை கொடுக்காது, சமூகம் இதனை கொடுக்காது. அது இன்னும் அடிமைப்படுத்தும், இன்னும் முட்டாளாக்கும், இன்னும் உன்னை ஆளுமை இழக்கச் செய்யும், இன்னும் உன்னை திறனை இழக்கச் செய்யும், இன்னும் உன்னை தடுமாறவும் தடமாறவும் செய்யும், இன்னும் உன்னை அடித்து நொறுக்கும், உன்னுடைய வலிமையை பிடுங்கும், உன்னுடைய வளமையை பிடுங்கும், உன்னுடைய நலத்தை பிடுங்கும், உன்னுடைய ஆஸ்தியை பிடுங்கும், உன்னுடைய அனைத்தையும் அது சுரண்டி கொண்டும் பிடுங்கி கொண்டுமே இருக்கும். சொல்லிட்டேனே, வாழ்நாள் வாடிக்கையாளன், வாழ்நாள் வாடிக்கையாளன். விரும்பி இருக்கிறது கிடையாது, கட்டாயமா இருக்கணும். எப்படி சொல்லுங்க? விரும்பி இருக்கலாம், இருக்க வேணாங்கிறவங்க போகலாம். இல்ல, கிடையாது, கட்டாயமா இருக்கணும். அது எப்படி? உன் விருப்பத்துக்கு அங்க இடமே கிடையாது. உன்னுடைய தீர்மானம் அங்க முக்கியமே கிடையாது. நீ நிர்ணயம் செய்யவே முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டாயிற்று. ஒரே வழி என்ன? இயேசு ரொம்ப அழகா சொல்றாரு, நீ உன்னை அறிந்தால் இந்த கேடுகளில் இருந்தெல்லாம் உன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம், தப்பித்துக் கொள்ளலாம். நீ உன்னை அறிந்தால் போதும், நீ உன்னை உணர்ந்தால் போதும், நீ நேரடியாக அந்த இறைமையினுடைய பிள்ளை என்கிற அந்த உணர்வுக்குள் வந்து விட்டால் போதும். தன்னை அறிவதினால் நீ அறியப்படுகிறாய், உன்னையே நீ அறிந்து கொள்கிறாய், உன்னை படைத்ததை அறிந்து கொள்கிறாய், அந்த அறிவு வெளிச்சத்தில் உன் வாழ்வை நீ நடத்துகிறாய். அதனாலே நீ இறைவனுடைய பிள்ளை என்கிற உணர்தலுக்குள் வந்து விடுகிறாய். அப்போ உனக்கு என்ன தெளிவாயிடுது? இப்ப நான் சமீப காலமா அந்த கேள்வி அழுத்தமா கேட்டு இருக்கல, நான் ஏற்கனவே இறைவனுடைய பிள்ளையா தான் இந்த பூமியில பிறந்திருக்கிறேன்னும் போது என்ன பிள்ளையாக்குறதுக்கு நீ என்னடா சடங்கு செய்ய முடியும்? என்ன பிள்ளையாக்குறதுக்கு நீ யாரா? இந்த கேள்விகளை யாருக்கு கேட்க முடியும்? சொல்லுங்க, இந்த கேள்விகளை யாருக்கு கேட்க முடியும்? யாருக்கு சிந்திக்க முடியும்? முதல்ல அப்படி அறியவில்லை என்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுள் தன்னை படைத்ததை தேடி, தன்னுள் தன்னை தேடி, தான் யார் என்பதை அறியவில்லை என்றால் என்ன நடக்குமா? அவன் தானே வறுமையாக இருப்பான். அவன் வறுமையா இருக்கிறதில்ல, நீ என்பதே வறுமை, நான் என்பதே வறுமை. ஏனென்றால் நீ நான் என்பது அங்கு இல்லையே.
நீ உன்னை அறியாவிட்டால், நீ உன்னை உணராவிட்டால், உன் உண்மைக்குள் நீ வராவிட்டால், உன்னில் நீ இருக்க மாட்டாய், இந்த உலகம் இருக்கும். உன்னுள் நீ இருக்க மாட்டாய், உன்னுடைய மதம் இருக்கும். உன்னுள் நீ இருக்க மாட்டாய், உன்னை வழிநடத்துகிறவர்கள் இருப்பார்கள். உன்னுள் நீ இருக்க மாட்டாய், உனக்கு இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற, உன்னை அடிமையாக வைத்திருக்கிற அத்தனையும் உன்னுள் இருக்கும். நீ என்பது அங்கு வறுமை இல்லை. வறுமைனா என்ன? இல்லை. இருக்கணும், ஆனா இல்லை. அதுக்கு பேர் வறுமை. நல்லா புரிஞ்சுங்க. வறுமை என்பது என்னது? இருக்கணும், இருந்தாதான் நல்லது, இருந்தாதான் சிறப்பு, இருக்க வேண்டியது, ஆனால் இல்லை. இறைமையின் அந்த விருப்பம், அந்த வெளிப்பாடு என்ன? நீ வாழ, நான் வாழ, நீ இருக்க, நான் இருக்க, நீ ஆள, நான் ஆள, அனைத்தையும் அவன் அருளி, உன்னை நீயாக, என்னை நானாக அவன் படைத்திருக்கும் போது, உன்னையும் என்னையும் இல்லாமல் செய்து, உன்னையும் என்னையும் நிலைக்குலைய செய்து, உன்னையும் என்னையும் சிதைத்து, உன்னையும் என்னையும் உருவழிய செய்து, அடிமைத்துவத்தில் வைத்து, முடிவெடுக்கும் திறன் கூட இல்லாமல் வாழ தகுதியற்றவர்களாக்கி, என்னுடைய உடலுக்கு என் தலை இராமல் என்னுடைய உடலுக்கு வேறு யாரெல்லாம் தலையாக மாறி இந்த வாழ்வை இப்படி நாசப்படுத்த இடம் கொடுக்கலாமா? அனுமதிக்கலாமா? ஒரு மதத்துக்கு கட்டுப்படலாமா? ஒரு சாதியில் சேரலாமா? ஒரு வேத வேள்வியில், வேத வேலியில் சிக்கிக் கொள்ளலாமா? நீ மனிதன், நீ இறைமகன். உன்னை வழிநடத்த, உனக்கு தன்னை உணர்த்த, நீ யாரோ அதுவாகவே உன்னை வாழ்விக்க அவன் உன்னுள்ளும் உனக்கு புறம்பும் உன்னை முழுவதும் அவன் சூழ்ந்திருக்கிறான். அவனை உன்கிட்ட வேற எந்த மதமோ, வேற எந்த அந்த மதத்தை சார்ந்தவங்களோ ஏதோ ஒண்ணு செஞ்சு கொண்டு வந்து சேர்க்க முடியாது. அல்லது உன்னை ஏதோ செஞ்சு மாற்றி ஞானஸ்நானம் கொடுத்து சடங்குகள் செஞ்சு உனக்கு ஏதோ ஒண்ணு பண்ணி உன்னை கொண்டு போய் அவன்கிட்ட சேர்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்க. உன்னை அவனிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இங்கு எவனும் இல்லை. யாரையும் அவ்வாறு இறைமை ஏற்படுத்தவில்லை. அவனை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் அப்படிப்பட்ட அப்பா டக்கர்லாம் இங்க யாருமே கிடையாது. ஏற்கனவே அவன் உன்னுள்ளும் உனக்கு புறம்பும், உள்ளும் புறமுனா என்னங்க? முடிஞ்சு போச்சுங்க. அனைத்துமாக அவனே இருக்கிறான். இடைத்தரகனே இல்லை. இடைத்தரகனே இல்லை. there is no mediator. கொண்டு வந்து சேர்க்கிற வேலையே கிடையாது. அப்படிப்பட்ட திறனோட எல்லாம் இங்க யாரும் வரல. அப்படிப்பட்ட அப்பா டக்கர் இங்க யாருமே இல்ல. போப் அப்பா டக்கர் இல்ல, பிஷப்புகள் அப்பா டக்கர் இல்ல, ஃபாதர்கள் அப்பா டக்கர் இல்ல, ஐயர்மார்கள் அப்பா டக்கர் இல்ல, சாமியார்கள் சன்னியாசிகள் அப்பா டக்கர்கள் இல்ல. கோயில மந்திரம் ஓதுறவனுங்க அப்பா டக்கர் இல்ல. உன்னை உன் தந்தையினிடத்தில், உன்னை உன்னுடைய மூலத்தினிடத்தில், உன்னை உன்னுடைய ஆதாரத்தினிடத்தில் கொண்டு போய் சேர்க்கவோ, உன்னுடைய மூலத்தை, உன்னுடைய தந்தையை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கவோ வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இங்க யாரும் கிடையாது. there is no one. புரிஞ்சுக்க பாருங்க. நல்லா புரிஞ்சுங்க. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை என்றான் நம்பால். இதை ஒரே வரையில் நம்பால் எப்படி சொல்லிட்டான்? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. அது அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ்ல, கொஞ்சம் அடுத்த கோணத்துல செஞ்சு பாருங்களா, அது எதிர்மறையா செஞ்சு பாருங்களா. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. அப்ப தன்னை அறியாவிடில் அத்தனை கேடுக்கும் அவன் ஆளாகிறான். அத்தனை கேடுக்கும் இந்த உலகத்தில் சாத்தான்களாய் மாறி மனிதர்கள் ஏற்படுத்தி இருக்கிற அத்தனை கேடுகளுக்கும் ஒருவன் ஆளாகிறான். அத்தனை கேடுகளுக்கும் அவன் பலியாகிறான். அத்தனை கேடுகளுக்கும் அவன் வாடிக்கையாளன் ஆகிறான். அத்தனை கேடுகளும் அவனில் நுழைகிறது. அத்தனை கேடுகளுக்கும் அவன் திறந்தவனாக இருக்கின்றான். கேடுகளுக்கு தப்பவே முடியாது. அப்ப தப்பிக்கிறவன் யார்? தப்பி பிழைக்கிறவன் யார்? இந்த உலகத்தில் உண்மையிலேயே தன்னை இறைமை எவ்வாறு அனுப்பியதோ அவ்வாறே வாழும்படி தப்பி பிழைக்கிறவன் யார்? இங்கே தன்னை அறிகிற ஒருவன் மட்டும்தான்.
அதனால்தான் முதன்மை பாடம் உன்னை அறிதல் நடத்துறோம். உன்னை அறிவது எத்தனை அவசியம். சோ தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தவனே தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். உனக்கு எங்க போச்சு புத்தி? நீ ஏன் உன்னை அறியல? நீ ஏன் உணரல? உண்மை நிலத்துல நீ ஏன் திரும்பல? உன்னுக்குள்ள உனக்கு புறம்பும் இருக்கிற அந்த இறைத்துவத்தை நீ ஏன் கண்டுணரல? இன்னொருத்த யாரு? இன்னொருத்த பேரை சொல்லி ஏன் கூப்பிடுற? இன்னொரு நாட்டை சொல்லி ஏன் கூப்பிடுற? இன்னொரு மலையை நோக்கி ஏன் பாக்குற? என்ன ஒருத்தர் என்னங்க வழிபாட்டு தலத்தை கிழக்கு நோக்கி கட்டி வச்சிருக்கிறீங்க? வேற என்னங்க செய்யணும்? திருப்புங்க, மேற்கு நோக்கி கட்டணும். ஏன்னா தேவனுடைய ஸ்தலமாகி எருசலேம் புனித நகரம், புனித கோயில், புனித ஆலயம் அந்த பக்கம் தான் இருக்குது. நம்ம கிழக்கு நோக்கி சென்னை நோக்கி கடலை நோக்கி தான் இருக்கலாம். இந்த பக்கம் ஒண்ணுமே இல்லையா? இப்படி மேற்கு நோக்கி திருப்பி வச்சாதான் எல்லாம் எருசலேம் இருக்குதான். அதனால இது அதை நோக்கி தான் இருக்கணுமா? எருசலேம் பரிசுத்த நகரம், இஸ்ரேல் புனித நாடு, சியோன் மலை, ஒலிவ மலை. எவ்வளவு கேடுங்க, எவ்வளவு கேடு. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. அர்ச்சித்தல். உன் இறையை நீ எங்க போய் அர்ச்சிப்ப? உன் கடவுளை நீ எங்க போய் ஆராதிப்ப? நீ யார புகழ்வ, யார போற்றுவ? அவன்தானே நீயாக இருப்பது. உன்னுள்ளும் உனக்கு புறம்பும் அவன்தானே உன்னை சூழ்ந்திருப்பது. நீதானே அவன், அவன்தானே நீ. அப்போது அர்ச்சனை யாருக்கு செய்வாய்? உனக்கு தானே செய்ய வேண்டும். அப்போ உன்னை நீ அர்ச்சிக்கிறாய் என்றால், உன்னை நீ மதிக்கிறாய் என்றால், உன்னை நீ போற்றுகிறாய் என்றால், உன்னை நீ வாழ்விக்கிறாய் என்றால், உன்னுடைய ஆளுமை உன் மீது எவ்வளவு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையில், அப்படிப்பட்ட ஒரு அர்ச்சனையில் இருக்கின்ற ஒருவனை அடுத்தவன் அடிமைப்படுத்த முடியுமா? அடுத்தவன் அவனுக்கு கேடு கொண்டு வந்து சேர்க்க முடியுமா? அடுத்தவன் ஏமாத்த முடியுமா? வஞ்சிக்க முடியுமா? கொள்ளையடிக்க முடியுமா? சுரண்ட முடியுமா? இப்ப இவ்வளவு கேடுகளும் எதில் விளைகிறது? சொல்லுங்க. இவ்வளவு கேடுகளும் எதில் விளைகிறது? தன்னை அறியாத நிலை. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ? என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து ஓம்புகின்றேனே. உன்னுள் இருப்பதையா எத்தனை முறை சொல்றது? எப்படி எல்லாம் சொல்றது? எவ்வளவு சொன்னாலும் ஆறல, எவ்வளவு சொன்னாலும் தீரல. இறை, இறைத்துவம், இறை அரசு உன்னுள் இருக்கின்ற ஒன்று, உனையாகவே இருக்கின்ற ஒன்று, நீயாகவே வெளிப்பட்டிருக்கின்ற ஒன்று, உன்னுள்ளும் மட்டுமல்ல உனக்கு புறம்பும் இருக்கின்ற ஒன்று. அதை எவ்வாறாவது உணர்ந்து கொள்ளப்பார். அதனை உணர்ந்து கொள்ளப்பார். அந்த உண்மையிடத்தில் நீ திரும்பி விடு. எதற்கும் யாருக்கும் நீ அடிமைப்பட இங்கு நீ பிறக்கவில்லை. எதற்கும் யாருக்கும் கீழ்ப்படிந்து வாழ நீ இங்கு பிறக்கவே இல்லை. உன் ஆளுமை உன் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய ஆளுமையை நீ தவறவிட்டால், உன் உரிமையை நீ இழந்தால், அடுத்தவர் கையில் அதை நீ ஒப்படைத்தால், உன் இறையை நீ அடிமைப்படுத்துகிறாய். இறைத்துவத்தை நீ அசிங்கப்படுத்துகிறாய். அதன் தரத்தை அது சிதைக்கிறாய். அதன் தன்மையை நீ கெடுக்கிறாய். இப்படி சொல்ற பாருங்களா? குனிறது நீ மட்டும் இல்ல, உன் கடவுளை குனி வைக்கிற. பணிறது நீ இல்ல, கடவுளை பணி வைக்கிற. அசிங்கப்படுறது, அடிமைப்பட்டது நீ இல்ல, கடவுளை பண்ண வச்சிருக்கிற. உன்னுள் வெளிப்பட்டிருக்கிற அந்த உயிரை, உன்னுள் நீயாக வெளிப்பட்டிருக்கிற அந்த இறைத்துவத்தை நீ இங்கு எவ்வாறு வாழ்விக்க வேண்டும்? அதன் தனித்துவத்தில், அதன் சிறப்பில், அதன் மேன்மையில், அதன் தன்மையில், அதன் புனிதத்தில் அல்லவா அதனை வாழ்விக்க வேண்டும். எப்படி இவ்வளவு புத்தி கெட்டோம்? எப்படி இவ்வளவு புத்தி கெட்டோம்? எப்படி இவ்வளவு சோரம் போனோம்? என்ன உணர்ந்து கொள்ளணும்? எனக்கு வழிகாட்டுகிறவன்,
என்னை என்னிலிருந்து என்னை என்னுடைய மூலத்திலிருந்து எவ்வளவு தூரமாக்கும் சதியை துரோகத்தை செய்கிறான் என்பதை நீ கண்டுணர்ந்து விலக வேண்டும். எனக்கு ஒரு வழிகாட்டி இங்கு அனுமதிக்கப்பட்டால், எனக்கு உண்மையிலேயே இங்கு ஒரு வழிகாட்டி தேவைப்பட்டால், அவன் என்னுள்ளும் எனக்கு புறம்பும் இருக்கிற உண்மையை உணர்த்துகின்றானா என்பதை நீ கண்டறிய வேண்டும். அவ்வாறு உணர்த்தாத, என்னை எனக்கே தூரப்படுத்துகின்ற, என்னுடைய இறைத்துவத்தை எனக்கே வேறுபடுத்துகின்ற எந்த ஒரு வழிகாட்டியும் விட்டு விலகுவதற்கு, புறம்பாக்குவதற்கு தயங்கக்கூடாது. ஐயோ, இவ்வளவு காலம் அங்க போயிருந்தோமே, இவ்வளவு காலம் அந்த ஐயர் வந்து இருந்தாரு, இவ்வளவு காலம் அந்த பாஸ்டர் பார்த்து இருந்தாரு, இவ்வளவு காலம் அந்த சாமியார் நடத்திருந்தாரு, எப்படி விட்டுறது, எப்படி விட்டுறது, எப்படி விட்டுறதுங்கிற தயக்கம் மயக்கம் உனக்கு இருந்தாவே உன்னை அறிவதற்கான வாசல் உனக்கு திறக்கவே திறக்காது. கடைசி வரைக்கும் நீ அடிமையா இருந்தே போக வேண்டியதுதான். வெளிச்சமற்றே போக வேண்டியதுதான். நல்லா புரிஞ்சுங்க. வேற வழியே கிடையாது. வேற வழியே கிடையாது. அங்க என்ன சொல்லிட்டாரு பாருங்க. நீயே வறுமையாவாய். நீ என்பதே அங்க வறுமைதான். இல்ல, இருக்கணும், ஆனா இல்ல. உன்னதாம்பா என்னதாம்பா இறை படைச்சது. என்னை எனையாக உனையாகத்தாம்பா அது வெளிப்பட்டுச்சு. ஆனா என்னவோ தெரியல, அது அங்க இல்லப்பா. சோறு இருக்கணும், பசி இருக்குது, சோறு இருக்கணும், ஆனா சோறு இல்ல. வறுமை அவங்க வீட்டுல. என்ன பண்ண போறாங்களோ தெரியல. அதுக்கு பேர் தானே வறுமை. அப்படிதான் இறைத்துவம் அங்க உள்ளதா இருந்திருக்கணும். இறைத்துவத்தை உணர்ந்து தான் கடவுள் பிள்ளைங்கிற உணர்ந்துதான் இது வாழ்ந்திருக்கணும். அது என்னமோ தெரியலையே, அது உணர்வே இல்லையே, வறுமையில் இருக்கு. இயேசுவின் வல்லமை என்ன? தான் யார்? தான் கடவுளுக்கு எவ்வாறு பிள்ளை? தான் யாருடைய பிள்ளை? தான் யாருடைய மகன்? தனக்கும் கடவுளுக்குமான உறவு என்ன? அந்த கடவுள் தன்னுள்ளும் தனக்கு புறமும் எங்கே எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து தன்னுள் வளப்பட்டு இருந்ததுதான் அந்த வல்லமை. அந்த வல்லமையை தானங்க இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். யோசிக்கலாம். அந்த 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 வல்லமையை தானே இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். வேற ஏதாவது காரணத்தினால அந்த இயேசுவை நம்ம இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் இருக்கா? சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? அவர் சொத்துக்களை வச்சிருந்தாரு, கோடியில புரண்டாரு, மாடியில படுத்தாரு, அப்படியே ரத்தாம்பரம் உடுத்தினாரு, தங்கத்தட்டுல சாப்பிட்டாரு, அப்படியே குதிரையில யானை படைகள் வச்சு நடத்தினாரு, இவர் செல்வ சீமானா வாழ்ந்தாரு. இதனாலயே பேசினுக்கிறோம். 2000 ஆண்டு கடந்து அந்த சிந்தனை நிக்குது. எதனால பேசுறோம் பாருங்க. தான் என்பது அங்க வளமைப்பட்டிருந்தது. நான் என்பது அங்க அந்த நான் என்னும் அந்த வல்லமை இருக்கு இல்லையா? வறுமை கிடையாது. நான் என்பது அங்க வல்லமையா இருந்தனால்தான் நான் வாசலாக இருக்கிறேன், நான் வழியாக இருக்கிறேன், நான் உயிர்த்தெழுதலாக இருக்கிறேன், நான் ஒளியாக இருக்கின்றேன், நான் உணவாக உயிருள்ள உணவாக இருக்கின்றேன், நான் என் தந்தையை அறிந்திருக்கின்றேன், நான் என் தந்தையால் அனுப்பப்பட்டிருக்கின்றேன், நானும் என் தந்தையும் ஒன்று அப்படின்ற அந்த எழுச்சி இருக்கு பாருங்க, அந்த மலர்ச்சி இருக்கு பாருங்க, அந்த வெடிப்பு இருக்கு பாருங்க. அதுதான் வளமை. அதுதான் வளமை. அது இல்லைன்னா நான் பாவி, நானு காணியாட்சிக்கு தூரம் புறம்பே ஆனவன், தகுதி இல்லை, ஆண்டவரே நான் குப்பை, நான் கந்தை, நான் கால்மிதி, என் நீதி அழுக்கான கந்தை, தகுதி இல்லாதவன். இறங்கும், மனம் இறங்கும், இறங்கும். அவன் பா என் சொத்துல என்ன சேர வேண்டிய கூட தின்னு அழிச்சிட்டேன், மறுபடியும் நான் எங்க அப்பா கிட்ட போவேன். அடப்பாவி, என்ன உரிமை, என்ன உறவு? ஆனா மதங்கள் உன்னை எப்படி வைக்குது பாரு. மதங்களை எப்படி வைக்குது பாரு. சாபம், மிரட்டல், பாவ உணர்வு, குற்ற உணர்ச்சி, தகுதியற்றவன், திராணியற்றவன், லாய்க்கில்லாதவன், பிசாசு பிடிச்சவன். போத, பிசாசு பிடிச்சுக்கோ, பிசாசு வஞ்சித்துருவான், பிசாசு ஏமாத்துருவான், பிசாசு கொண்டு போயிடுவான், பிசாசுக்கு இலக்காயிடுவேன்.
என்னைக்குண்ணா நீ கடவுள் மகன், நீ கடவுளுடைய மகன்டா. உன் எதிர்ல நிக்கிறதுக்கு யார்றா? யாருக்குடா முடியும்? தைரியமா போடான்னு எவனா சொல்லியிருக்கானா பாரு, சொல்ல மாட்டான். ஏன்னா சொல்றவனே பிசாசு தானே. பிசாச காட்டி ஒருத்தன் பயமுறுத்துறான்னா, அவன் யாருங்க? அவன் தாங்க பிசாசு. அவன் தான் எஜமான். அவன் தான் ஏவி விடுறான். உன் மனசுல, உன் உளவியல் ரீதியா அவன் தான் ஏவி விடுறான். ஏன் சபைகள்ல, கிறிஸ்தவ சபைகள்ல இவ்வளவு சாபம், இவ்வளவு மிரட்டல், இவ்வளவு பயமுறுத்தல்? காலத்துக்கு உன்னை திராணியற்றவனா, ஒடுக்கப்பட்டவனா, அடிமையா, தகுதியற்றவனா, நிலை குலைந்தவனா, பாவியா, உன்னை அப்படியே கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். கட்டுக்குள்ளவே வச்சுக்கணும். பாருங்களா? ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணும் இல்லைங்க. இந்த ஒண்ண மட்டும் யோசிங்களா? வாழ்க்கை என்பது என்ன? அவரவருடைய தேவையை, அவரவருடைய விருப்பத்தில் நிறைவேற்றிக் கொண்டு சுதந்திரமாக வாழ்வதுதான் வாழ்க்கை. உன் விருப்பத்துல வாழடா அப்படின்ற ஒண்ண சொன்ன உடனே, அப்பா இது எப்படி? அவங்கவங்கள அவங்க விருப்பத்துல, அவங்க இஷ்டத்துல வாழ விட்டா, என்னன்னா கேடு விளையும், என்னன்னா பாவம் பண்ணாங்க, அவங்க இஷ்டத்துக்கு ஆட மாட்டாங்களா? அப்படின்ற புத்தி தானே உங்கள்ல எழும்புச்சு. சொல்லுங்க, சொல்லுங்க. அப்படின்ற புத்தி தானே எழும்புச்சு. அந்த புத்தி தாங்க அடிமை புத்தி. அந்த புத்தி தாங்க இந்த உலகம் உங்கள மிஸ்மரிசம் பண்ணி மயக்கி வச்சதுலருந்து வெளிப்பட்ட புத்தி. ஏன்? என் விருப்பத்துல நான் வாழும்போது, அது கேடா? தப்பா? அழிவா? மோசமா தான் போகுன்ற எண்ணம் உனக்கு எப்படி வந்தது? என்ன பற்றி, உன்ன பற்றி அப்ப என்ன நினைப்பு உனக்கு இருக்குது? இறைவன் கேடையா படைச்சான்? அசிங்கத்தையா படைச்சான்? பெத்தவன் நல்லவன்னா, அவன்ட்ட இருந்து வெளிப்பட்டது நல்ல மரமா தானே இருக்கும். நல்ல மரமா இருந்துச்சுன்னா, அது நல்ல கனி தானே குடுக்கும். ஏன் அந்த தைரியம் கூட இல்ல? என் விருப்பம் எப்படி கெட்டதா இருக்குன்ற யோசனை ஏன் வரல? என் விருப்பம் அடுத்தவங்களுக்கு துரோகம் செய்யும், இல்ல அடுத்தவங்கள பாதிக்கும், அடுத்தவங்க வாழ்க்கைய கெடுக்கும். எப்படி கெடுக்கும்? அப்படின்ற எண்ணம் ஏன் வரல? ஏன்னா, நீ பாவி. நீ துன்மார்க்கத்துல உருவாயிருக்கிற. உன்ன சாபம் சூழ்ந்திருக்குது. பிசாசின் பிடியில் நீ அகப்பட்டு இருக்கிற. நீ நரகத்தின் மகனா இருக்கிற. நீ தகுதி இல்ல. உன்னால பாவம் செய்யாம இருக்க முடியாது. இவ்ளோ உள்ள போய் சேர்ந்திருக்குது. அந்த அந்த புத்தியினுடைய கோர்வையில நீ சிக்கி இருக்கிறல்ல. இப்ப விருப்பத்துல வாழனோன்ன, உனக்கே தெரியுது என்ட்ட இருந்து என்ன வெளிப்படும்? நல்லதெல்லாம் எப்படி வெளிப்படும்? என்ட்ட நல்ல விருப்பம் எப்படி இருக்கும்? நாறிப்போன விருப்பங்கள் தான் இருக்கும். அடுத்தவங்கள நாசமாக்குற விருப்பங்கள் தான் இருக்கும். அப்படின்னு தோணுது. இதுக்கு பேரு தாங்க மதத்தினுடைய சூழ்ச்சி அடிமைத்தனம். எந்த ஒரு குழந்தைக்கும் அடுத்தவங்கள துன்புறுத்தி அழ வைக்கணுன்ற எண்ணம் வராது. எண்ணமே வராது. தன்ன சந்தோஷமா வச்சுக்கணுன்றது மட்டும் தான் அதுக்கு தெரியும். தான் விளையாடணும், தான் மகிழ்ச்சியா இருக்கணும், தான் கொண்டாடணும் மட்டும் தான் தெரியும். அதுதாங்க இறைவன் வெளிப்பாடு. எத்தனை கோடி உயிரினங்களாக வெளிப்பட்டு இருந்தாலும், அது இறைத்தானே அவ்வாறு வெளிப்பட்டிருக்குது. இறைக்கு இருக்கக்கூடிய விருப்பம் என்னவா இருக்குங்க? இறைவனுக்கு இருக்கக்கூடிய விருப்பம் என்னவா இருக்கும்? வாழ்தல் தானே! வாழ்வித்தல் தானே! மகிழ்தல் தானே! கொண்டாடுதல் தானே! சிரத்தல் தானே! மேன்மையுறுதல் தானே! இது தவிர வேற என்ன இருக்கும்? உன்னுள்ளும் உனக்கு புறம்பும் இருக்கிற அந்த உண்மையை உணர்ந்து, உன்னையே நீ யார் என்று அறிந்தால், உன் விருப்பங்கள் எவ்வாறு கேடானதாக இருக்கும்? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. ஆனால் மதங்களோ உன்னை மட்டுப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, நிலை குலையச் செய்திருக்கின்றது. அதனாலதான் விருப்பத்துல வாழுன்னு சொன்னோனே ஆச்சரியம் வருது. விருப்பத்துல வாழ இவரு பாட்டுக்கு எல்லாரையும் அவங்க விருப்பத்துல வாழன்னு சொல்லிடுறாரு. ஆனா எது எது எப்படி ஆடுமோ? அப்பா! எல்லாம் பாழா போகுது. எல்லாம் சீரழிஞ்சு போகுது. இது வந்து சரி கிடையாது. இது வந்து சரி கிடையாது. அதனால எனக்கு ஆலோசனை தயவு செய்து யாரையும் அவங்க விருப்பத்துல வாழணும்லாம் அப்படி போட்டு உடைச்சிடாதீங்க. அப்படி சொல்லிடாதீங்க. ஏன்னா எல்லாம் சிதைஞ்சு போயிடும். இத்தன வருஷமா கட்டுக்கோப்பா நாங்க காத்து வந்ததெல்லாம் பத்தி எல்லாம் அப்படியே உடைஞ்சு போயிடும். உடைஞ்சா தானே உடைஞ்சா தானே உண்மை. உடைஞ்சா தானே கோழி வெளிய வரும். ஆ இவ்வளவு காலம் வெறும் முட்டையாவே வச்சு அப்படியே பாதுகாத்து இருந்தோம். உடைஞ்சா தானங்க
கோழி வெளியே வரும். அதனுடைய உயிர்த்தன்மை, அதனுடைய உண்மைத்தன்மை, அதனுடைய சிறப்புத்தன்மை, அதனுடைய ஆளுமை வெளிப்படணும்னா முட்டை உடையணுமே. முட்டை உடைஞ்சா ஓடுகள் சிதறும் தான். உடையும் தான். மீண்டும் அந்த முட்டைய அப்படியே பக்தியா அப்படியே பார்க்க முடியாது தான். அது தேவையில்லையே. எதுவா இருந்தாலும் உடையட்டும். எதுவா இருந்தாலும் சிதறட்டும். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கடலின் அலைகளை அலைகளுக்கே எல்லைய வகுத்தவன். கடலின் அலைகளுக்கே எல்லைய வகுத்தவன். அ மனிதனுடைய ஆட்டங்களுக்கு எல்லை இல்லாம போகும். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. அப்படி ஆடுறதா கூட ஆடிதான் அடங்கட்டுமே. என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லு. அப்படி ஆடுறதா இருந்தா கூட, அது ஆடித்தான் அடங்கட்டுமே. என்ன சிக்கல்? உனக்கு என்ன சிக்கல்? நீ என்ன இறைவனா? அவன் இறைவன் அவனுக்குள்ள தானே இருக்கிறான். அவளோட இறைவன் அவளுக்குள்ள தானே இருக்கான். அதுக்கு இல்லாத அக்கறையும், அதுக்கு இல்லாத புத்தியும், அதுக்கு இல்லாத அ கண்காணிப்பும், அதுக்கு இல்லாத பொறுப்பும் உனக்கு எங்க வந்துச்சு? ஏன் தெரியுமா? இதுவும் ஒரு அடிமைத்தனம் தான். ஏன் கண்ணோட்டம், ஏன் ஒழுக்கம், ஏன் புரிதல், ஏன் சரி, ஏன் நியாயம், ஏன் அளவு, அதிலிருந்தே அடுத்தவங்கள பார்க்கிறது. அப்புறம் வேற என்னத்த நம்ம புரிவோம்? சொல்லுங்க, வேற என்னத்த நம்ம புரிவோம்? எத்தனை ஆண்டுகள் மத கட்டுகள்ல, சமூக ஒழுக்கங்கள்ல, கீழ்ப்படிதல்ல, அடக்குதல்ல, ஒடுக்குதல்ல, உண்மைய சந்திக்காம, தான் யாருன்னு அறியாம, ஒடுங்கி கிடந்த ஒண்ணு தன்னை உடைச்சிட்டு வெளிவரும்போது, சில சிதறல்கள் இருக்கத்தான் செய்யும். அதை சந்திக்கவில்லை என்றால், அந்த அதிர்ச்சி கட்டத்தை, அந்த கலக்க கட்டத்தை அது சந்திக்கவில்லை என்றால், அப்புறம் எப்படி அது ஆச்சரியப்படும்? அப்புறம் எப்படி அது ஆளுமைக்கு வரும்? அ அதனால உனக்கு வாழ முடியாது. நீ சும்மா உன் இஷ்டத்துக்கு விட்டா நீ எப்படியோ கெட்டு போயிடுவ. அதனால நான் உன்ன புடிச்சுனே இருப்பேன். உன்ன புடிச்சுட்டு தான் இறைவன் என்ன அனுப்பியிருக்கிறான். அப்படிங்கிற இந்த சாயத்த மதம் வழியா வந்தாலும் சரி, மதம் இல்ல அக்கறை உறவு பேர்ல வந்தாலும் சரி, அடிமைத்தனம் அடிமைத்தனம் தான். விட்டொழி. நீ யாருக்கும் பொறுப்பா இங்க பிறக்கல. யாரையும் நீ ஆளும்படி இங்க நீ செய்யப்படல. எந்த படைப்பின் மீதும் உனக்கு ஆளுமை கிடையாது. உனக்கு எப்படி முழு ஆளுமை உன் மீது அருளப்பட்டிருக்கின்றதோ, அப்படி ஒவ்வொரு படைப்புக்கும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவர் மீது முழு ஆளுமை அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். ஒப்படைப்பு இறைமைக்கு செய். யாருக்கும் நீ வேலி இல்ல, யாருக்கும் நீ காவல் இல்ல. உனக்கும் யாரும் வேலி இல்ல, உனக்கும் யாரும் காவல் இல்ல. உனக்கு நீயே, எனக்கு நானே. உன்னை நீ அறிந்தால் உண்மை உணர்கிறாய், உன் தந்தையை உணர்கிறாய், பிள்ளையாக உணர்கிறாய், உன் தகுதியில், உன் தரத்தில், உன் மேன்மையில், உன் சிறப்பில் நீ வாழ்கிறாய். உன்னை கெடுப்பதற்கோ, உன்னை தடுமாற செய்வதற்கோ வேறு யாருக்கும் உரிமை இல்லை. புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அது உன்னுள்ளும் உனக்கு புறம்பும் இருக்கிறது. அதனை அறிந்தால் நீ ஆனந்தமாக வளமையோடு வாழ்வாய். அதனை அறியாவிட்டால் வறுமையில் இருப்பாய். நீயே வறுமையாகி விடுவாய் என்பதை உணர்ந்து தெளியுங்கள். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நல்லா இருங்க. சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.